Hello dear students, welcome to my channel Sean's Education Hub. In the video la nama Standard 11 English Common Half Yearly Examination 2024 Chengalpattu District Question Paper oda answer key paakalam. First three synonyms. First one, I realized that a career of rectitude sometimes has rewards. Rectitude oda meaning vandu honest. Second question, unless you replenish it richly, coming generation will find an empty coffer. Replenish oda meaning vandu refill, option A. Question 3 vandu, she said her morning prayer in a monotonous sing song. Option A, boring. Monotonous oda meaning vandu option A, boring. Next three antonyms. They consoled me and lauded me on my silver win. Lauded oda antonym vandu blamed. Lauded vandu பெருமைப்படுத்துறது. Blamed vandu ஒருத்தரை குற்றப்படுத்துறது. Antonym. Question 5, confused and unable to help, my hair went into panic mode. So panic என்றது ஒரு பதட்டமான விஷயம். So antonym vandu option B, calm. Question 6, he has a memory like a sieve, is an audacious perverter of the truth. Audacious அப்படின்றது bold தைரியமா செய்யறது. So அதோட antonym வந்து option D, timid. Seventh question, choose the right definition for one who treats stomach disorder வந்து gastroenterologist, option D. Then question 8, travelogue உடைய combination வந்து blended formல வந்து travel plus catalog, option C. Demarcate உடைய clipped word, question 9, option B, mark. Question 10, expansion of LCD, அது வந்து liquid crystal display. Question 11 வந்து idiom oda meaning, I ought to have done at first that he had shot his bolt. So shot his bolt oda meaning வந்து exhausted. Exhaustedனா அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயம். Especially இந்த idiom வந்து ஆர்ச்சரின்ற கேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது. ஸோ ஒரு அந்த ஆர்ச்சரியில் வந்து அவங்க bow and arrow வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஆரோஸ் எல்லாம் சுட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு shot his bolt அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலி ஆயிடுச்சுன்றது. ஸோ அதான் அதோட மீனிங் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ, எக்ஸாஸ்டட். கொஷின் 12, சிங்கிள் வேர்டால் ரீப்ளேஸ் பண்ணோம் ஃப்ரேசல் வேர்பை. மை ஃபாதர் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத் அண்ட் ஹானஸ்டி. ஸோ ஸ்டாண்ட்ஸ் ஃபாரோட மீனிங் வந்து சப்போர்ட், டு சப்போர்ட், ஆப்ஷன் டி. கொஷின் 13, த பார்லிமெண்ட் ஹேஸ் பீன் அட்ஜர்ன்ட் சைனே டை. சைனே டைன்றது ஒரு லீகல் டேர்ம். அது வந்து நிறையா லாலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட மீனிங் வந்து ஆப்ஷன் டி, வித்தவுட் டேட் பீங் ஃபிக்ஸ்ட். அட்ஜார்ன்ட் அப்படின்னா ஒத்திவைப்பு, சைனடை அப்படின்னா காலவரையின்றி. ஸோ காலவரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்றது தான் அட்ஜார்ன்டு சைனடை. நமக்கு இங்கே வேர்டு வந்து சைனடை. அதோடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. 14 வந்து சஃபிக்ஸு, கைண்டுக்கு வந்து எல்ஒய், கைண்ட்லி, ஆப்ஷன் ஏ. 15 அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் கார்பெட் வந்து ரக், ஆப்ஷன் ஏ. 16th கொஷின், லாரன்ஸ் அட்டெண்ட்ஸ் த கிளாஸ் ரெகுலர்லி. கொஷின் டேக் பண்ணணும். அட்டெண்ட்ஸ் வந்து இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் இருக்குதுன்னா நம்ம ஜெனரலி டூ டஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு டூ டஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று இங்கே வந்து சிங்குலர்னா டஸ், ப்ளூரல்னா டூ, அண்ட் இங்கே வந்து சிங்குலர் லாரன்ஸ், ஹீ. ஸோ டஸ்ன்ட் ஹீ, ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே பாசிட்டிவ்ல இருக்கனால டேக் வந்து நெகட்டிவ், ஆப்ஷன் சி. கொஷின் 17, ஓவர் பிரிட்ஜோட காம்பவுண்ட் வேர்டோட காம்பினேஷன், ஆப்ஷன் பி, preposition. overன்னு சொல்லுவோம் preposition, and bridge of course noun. Question 18, suitable preposition, you should not go against the advice of your elders, option A. Then question 19, fungus ஓட plural வந்து fungi, அது most எல்லாருக்கும் தெரியும். 20 question, we applauded the leader yesterday. sentence pattern வந்து we வந்து subject, applauded வந்து verb, whom did we applaud, the leader. whomக்கும் whatக்கும் ஆன்சர் கிடைச்சா அது வந்து object. ஆனால் வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறனால அது ஹோம் டிட் வி அப்லாட் வந்து த லீடர்னால அது ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம போட மாட்டோம், ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அண்ட் எஸ்டர்டே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அட்ஜங்க்ட்ன்றது நம்ம எப்பயுமே வந்து அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டா கூட சென்டென்ஸ்ல மீனிங் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, SVOA. தென் கொஸ்டின் நம்பர் 21 to 26 வந்து போயம் எக்ஸர்ப்ட்ஸ். ஸோ அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 21A வந்து how is the cat described in this line. அது ஈஸியா இருக்கு. Fiandin fell in shape. Then explain the phrase monster of depravity. அதெல்லாமே உங்களுக்கு புக் பேக்ல வந்து போயம் பேக்ல இருக்கிற மீனிங்ஸ் அண்ட் கிளாசரியில இருக்கிற இதை வந்து கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஸோ மான்ஸ்டர் ஆஃப் டெப்ராவிட்டி வந்து மாரலி கரப்ட், அன்பிரடிக்டபிள் அண்ட் மாஸ்டர் கிரிமினல் ஹூ குட் டிஃபை எனி லா. சட்டத்தை மீறுற அளவுக்கு ஒரு கிரிமினல். 22, what pleases the ego. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஆக்சுவலா இந்த லைன்ல வராது, பிஃபோர் லைன்ல தான் வரும். ஸ்வாப்பிங் பொசிஷன் வித் அத்லீட்ஸ். அத்லீட்ஸோட பொசிஷனை மாத்திக்கிறது வந்து pleases the ego. Why are athletes often rough during play? எதுக்காக அவங்க ரொம்ப ரஃபா இருக்காங்க? ஜெயிக்கிறதுக்காக, to win. 23, who does antic refer to? Antic refers to இங்க வந்து death.
ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் திஸ் லைன் வந்து ஆன்டிக்கை வந்து ஒரு கோர்ட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால பர்சானிஃபிகேஷன் ஹியூமன் பீங்கோட கம்பேர் ஆகுது. 24A, what is meant by 1000 blended notes? அது வந்து symphony of nature. Where is the poet seated? Poet is seated in a grove. Then question 25, what is the speaker proud of? They are proud of the position they hold. லைன்ல இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த. Then alliteration, proud position. So alliteration என்னன்னு உங்களுக்கு தெரியும். Same letterல start ஆகிற consonants, alphabet, vowels கிடையாது. 26, explain ice block, cold ice. அதுமே உங்க புக் பேக்லேயே அதோட மீனிங் இருக்கும். Ice that lack warmth and expression. Identify the figure of speech used here வந்து metaphor. ஏன்னா கண்ணை வந்து ஐஸோட கம்பேர் பண்ணியிருக்கு. Then 27, change into reported form. Raj said to Sugumar, please drop me at the station tonight. So அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட். அதனால ராஜ் requested Sugumar. Please இருக்குல்ல. And moreover இது வந்து ஒரு imperative sentence. இந்த verb-க்கு முன்னால நம்ம to add பண்ணுவோம். Raj requested Sugumar to drop him. Me வந்து him மாறுது. At the station tonight வந்து that night. Then question 28, often கேட்குற ஒரு compound to complex and complex to compound, though but. So இங்க வந்து he is tall and strong but he is timid by nature. இது வந்து இங்க compound sentence. ஏன்னா conjunction but. So butன்ற conjunction remove பண்ணிட்டு thoughன்னு நம்ம begin பண்ணணும் sentence. Though வந்து complex conjunction. Though he is tall and strong, he is timid by nature. Then question 29, change into passive form. The team was trained by the coach. So coach வந்து by agent இங்க நம்ம கோச்சால தான் சென்டென்ஸை பிகின் பண்ணணும். The coach trained the team. Then question number 30, begin with if. Walk fast, catch the bus. Very easy-ஆ இருக்கு. Present tense-ல இருக்கு. If you walk fast, you can, இல்ல you will catch the bus. Question number 31 to 33 வந்து உங்களுக்கு ERC, any two எழுதலாம். ERC எழுதும் போது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரெஃபரன்ஸில் வந்து போயம் நேமும் போயட் நேமும் நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு 2 full marks கிடைச்சிரும். எக்ஸ்பிளனேஷன் வந்து லைனை பேஸ் பண்ணி கொஞ்சம் லைனையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுனீங்கனாலே 3 marksக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஸோ 31, we do with devotion deep and true. அது வந்து போயம் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக் அண்ட் போயட் வந்து விசி குலோத்துங்கன். 32 போயமுடைய ரெஃபரன்ஸ் போயம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அண்ட் போயட் வந்து கேப்ரியல் ஒகாரா. 33 வந்து how can you say to me I am a king. போயம் வந்து ஹாலோ க்ரௌன். போயட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். தென் 34, 35, 36 ப்ரோஸ் கொஷின்ஸ் ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். தென் கொஷின் நம்பர் 37, டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ். என்னோட சேனலில் போய் அதுக்கான ஃபார்மேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பை சார்ட்லேயுமே வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். வாட் இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் த அப்பார்ட்மெண்ட். ஸோ அதிகமான பர்சன்டேஜ் வந்து மொபைல் ஃபோன். நேம் த ஆக்டிவிட்டி ப்ரிஃபர்டு பை த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ அது வந்து 10%. ரீடிங். விச் ஆக்டிவிட்டி இஸ் சோசன் பை half the number of people who use mobile phones. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து 30%. அதில் half வந்து 15. அண்ட் சியோட ஆன்சர் வந்து அவுட்டோர் கேம்ஸ் 15%. தென் கொஸ்டின் நம்பர் 39 வந்து நோட்டீஸ் ரைட்டிங். அதுவுமே என்னுடைய சேனலில் போய் ஃபார்மேட் பார்த்து கற்றுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 40, rearrange the proverbs. So first one வந்து a bird in hand is worth two in a bush. B வந்து a fool and his money are soon parted. C வந்து uneasy lies the head that wears a crown. Then question number 41 to 43, prose poetry and supplementary ஓட 5 mark answer. நல்லா கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஃபுல் 5 mark கிடைக்கும். சம்மரி ஆர் நோட்ஸ் ரைட் ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சம்மரின்றது ஒன்றும் இல்லை, ப்ரிசி ரைட்டிங் தான். ஒரு டைட்டில் கொடுத்துட்டு ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஃபுல் 5 மார்க் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஷின் நம்பர் 45, ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். செகண்டை கூட நம்ம இன்ஃபார்மல்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டருக்கான பேட்டர்னுமே என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ஃபார்மேட்டை லேர்ன் பண்ணி நீங்கள் குட் ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதலாம். கொஷின் நம்பர் 46, ஸ்பாட் த எரர் ஏ. அங்கேயுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, எய்தர் ஏ ஆர் பி யூ கேன் அட்டன். ஸோ ஏல வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வுட் ராதர் டு சிங் டு டான்ஸ். ஸோ ஐ வுட் ராதர் சிங் தேன் டான்ஸ். ரெண்டு டூவையுமே அங்கே ரிமூவ் பண்ணணும். ஹீ இஸ் அ எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். அது வந்து ஹீ இஸ் ஆன் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். ஏன்னா எம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு எம்முக்கு ஒரு ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா இஎம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்மை வந்து நம்ம இங்கே ஆல்ஃபபெட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போது அது வந்து ஒரு வவல் சவுண்ட் அங்கே எம் ஈயோட வவல் சவுண்டு வர்றனால அங்கே வந்து ஆன் வரும். தென் தேர்ட் ஒன் வந்து சிவிக்ஸ் ஆர் அன் ஈஸி சப்ஜெக்ட். சிவிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான், அதனால இஸ் அன் ஈஸி சப்ஜெக்ட். தென் ஆல்தோ ஹி ஒர்க்ட் ஹார்ட் பட் ஹி ஸ்கோர்டு லோ மார்க்ஸ்.
அதான் அதே தான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோடைய ப்ராப்ளம் தான் இங்கேயுமே. ஸோ எய்தர் ஆல் த ஒர்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீ ஒர்க்ட் ஹார்ட் பட் ஹீ ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ், இல்லைனா பட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்தோ ஹீ ஒர்க்ட் ஹார்ட் ஹீ ஸ்கோர்ட் லோ மார்க்ஸ். தென் 5 வந்து இஃப் தே ஹேட் கான்டாக்டட் மீ ஐ வுட் ஹெல்ப் தெம். இது வந்து கண்டிஷனல் கிளாஸ். ஸோ இஃப் தே ஹேட் கான்டாக்டட் மீன்றது வந்து தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் உங்களுக்கு. ஸோ ஹேட் கான்டாக்டட் அப்படின்னு நீங்கள் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து வுட் ஹாவ்னு வரணும். ஸோ ஒரு கரெக்ஷன் வந்து இஃப் தே ஹேட் கான்டாக்டட் மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு தெம் அப்படின்னு நீங்கள் மாற்றலாம். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு தெம் அப்படின்னு நீங்கள் மாற்றலாம். இல்லைனா ரிசல்ட் கிளாஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிஷனல் கிளாஸை மாற்றணும். இஃப் தே கான்டாக்டட் மீ வெறும் பாஸ்ட் டென்ஸ், அதாவது இஃப் தே கான்டாக்டட் மீ ஐ வுட் ஹெல்ப் தெம். இது ப்ராபபிலிட்டி செகண்ட் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே வந்து உங்களுக்கு அது இம்பாசிபிள் கண்டிஷன், கண்டிஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் த பாஸ்ட். ஸோ எய்தர் வே நீங்கள் வந்து அதை எழுதலாம். தென் கொஸ்டின் நம்பர் 46ல பி பார்ட், எய்தர் நீங்கள் ஏ அட்டன் பண்ணலாம் இல்லை பி அட்டன் பண்ணலாம். ஸோ பியில் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் த ஸ்ட்ரேஞ்சர் பாஸ்ட், PAUSED. PAUSED அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் நிற்கிறது. ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் ஹி பாஸ்ட் மை ஹவுஸ், PASSED கடந்து போகிறது. வென் ஐ என்டர்ட் த ரூம் த பேபி, வென் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே நான் உள்ளே வரும்போது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்நேரம் நடக்கிற சைமல்டேனியஸ் ஆக்ஷன் வந்து கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். ஆனால் வென் ஐ என்டர்ட் பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால when I entered the room the baby was sleeping, ஏன்னா அது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், குழந்தை தூங்கிட்டு இருக்குது. was sleeping soundly. how you touch the electric wire, use quasi model. quasi model உங்களுக்கு மொத்தமே 4 தான். அதில் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறனால how dare அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. then my sister relative pronoun who is in America is arriving now. and 47 உங்களுக்கு வந்து அது ஈஸியான ஒரு கொஷின் தான். எய்தர் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு செமான்டிக் ஃபீல்ட்ஸ் அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்கன்னு ஐ பிலீவ். ஐ ஹோப் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.